மிதுன ராசி அன்பர்களுக்கு சதாபிஷேக சனி பகவான் எதிர்வரக்கூடிய 3/10/2024 27/12/2024 வரை தங்களுக்கு வழங்கக்கூடிய ராஜயோக பலன்கள் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தனது வர்க்க கிரகமான சனி பகவான் சதய நட்சத்திரம், ராகுவின் சதய நட்சத்திரத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு 86 நாட்கள் உயர்வான ஒரு யோக பலனை தர காத்திருக்கிறது. குறிப்பாக இந்த சனி பகவானின் சஞ்சாரம் என்பது 9ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ உங்களுடைய தொழிலில் உங்களுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் ரொம்ப பிரபல்யப்படுத்தப்படும். உங்கள் தொழிலில் நீங்கள் பல நாடுகளுக்கு சென்று ஒரு தொழில் வளர்ச்சியை பெறுவதற்கான முயற்சி இந்த காலகட்டத்தில் முன்னெடுத்தீங்கன்னா அது தலைமுறைக்கான ஒரு தொழில் அபிவிருத்தியை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். ரொம்ப காலமாக திட்டம் போட்டுட்டு இருந்திருப்பீங்க, என்னுடைய அந்த பிஸ்னஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் மிகப்பெரிய சாதனை பண்ணணும், அதில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கான நடவடிக்கைகளை நான் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த எண்ணம் பரிபூர்ணமாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அது. ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் சமூகத்தை சார்ந்த அல்லது உங்களோட வயதில் மூத்திருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் வழியிலிருந்து வரும். ஒரு அரசியல்வாதிகள் அமைப்பிலிருந்து வரலாம், அல்லது தொழிலதிபர்களுடைய அழைப்புகள் வழியிலிருந்து வரலாம், அல்லது உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த பெரிய மனிதர்கள் உங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பை நல்வதன் வழியிலிருந்து கூட வரலாம். இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கருத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செலுத்த வேண்டிய ஒரு நேரம் இது. அதே சமயம் இந்த உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த தொழில் அபிவிருத்தியை உங்களுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கையினால் மிகப்பெரிய அளவு விருத்தி செய்யலாம். ஒரு புதுசாக மெஷினரி வாங்கிறது அல்லது வெளிநாடுகளிலிருந்து ஒரு மெஷினரி வாங்கி நம்முடைய நிறுவனத்தில் பயன்படுத்தி அந்த உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது, அதன் வழியிலிருந்து வருமானத்தை மிகப்பெரிய அளவில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிறது. ஒரு நிரந்தரத்தன்மையிலான தொழில் வெற்றியை சுவீகரிப்பதற்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக முன்னெடுப்பீங்க. குறிப்பாக இந்த கடன் சார்ந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு அற்புதமான நேரம். உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கியிருக்கிறீங்க, பொருளாதார சிக்கல்களில் இருக்கிறீங்க, அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் உங்களை ரொம்ப பாடாப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்ததுன்னா இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சரியான தீர்வை தரக்கூடிய ஒரு காலம். இந்த 86 நாட்களில் உங்களுக்கு அந்த தன்னிறைவான வருமானம், அந்த பொருளாதார உதவிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வரும். இதை சரியாக நம்ம பயன்படுத்திட்டோம்னாவே கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய எண்ணத்தின் வடிவத்தை தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான வளர்ச்சியோடு சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அதே சமயம் உங்களுடைய பிதுராதிபதிகளுடைய சொத்துக்களை சுவீகரிக்கிறதுக்கான நேரம் உண்டு. உங்களுடைய தாத்தாவுடைய சொத்து, அதற்கு முன் மூதாதையர்களுடைய சொத்துக்கள், இதெல்லாம் எங்கேயாவது ஒரு சிக்கல் இருந்தது, சட்டச்சிக்கல் இருந்தது, நமக்கு இன்னும் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுவாகவே உங்களுக்கு இயற்கையாகவே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ வரக்கூடிய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சரியாக பிளான் பண்ணி செஞ்சு அதில் சக்ஸஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய அந்த விழிப்புணர்வுங்கிறது தான் உங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கும் ஒரு வாய்ப்பை தரும், அல்லது இந்த தொழில் ரீதியான ஒரு விருத்தி பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பை தரும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பல பெரிய மனிதர்களுடைய அறிமுகமெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சமுதாயத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தரக்கூடிய மனிதர்களுடைய சந்தர்ப்பம், அவருடைய வாக்கு உறுதி, அவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய பொருளாதார உதவிகள், அவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய தொழில்முறை சார்ந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை மட்டுமே தரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இந்த வாய்ப்பை கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா தனது வர்க்க கிரகோட வீடு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சுபயோகங்களை தரும். தனது 6ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் ராகுவின் வக்ரகதி சஞ்சார நிலையில் நட்சத்திரத்தின் காலில் உங்களுக்கு இந்த வருமானம் அப்படிங்கிறத
உங்களுக்கு மனதிற்கேற்ற மாதிரியான தன்மையில் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வருது செலவாகுது, வருமானம் வருது செலவாகுது, எதையும் சேமிக்க முடியல, எவ்வளோ பணம் வந்தாலும் எனக்கு நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்துருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அப்படியே டோட்டலாக மாறி கை நிறைவான வருமானம் வர ஆரம்பிக்கும். இதில் ஒரு 30% நீங்கள் செலவு பண்ணிட்டாலும் 70% வந்து நீங்கள் உங்களுடைய சேமிப்பு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த இடம் வாங்குறது, விவசாய நிலம் வாங்குறது, சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் வாங்குறது, அல்லது இந்த புதுசாக கம்பெனி தொழில் நிறுவனங்களை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் கவனம் செலுத்தலாம். ஏன்னா இது அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும். உங்கள் தொழிலை நீங்கள் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான அத்தனை வாய்ப்பையும் இந்த நேரம் வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். அதே சமயம் உங்களுக்கு வந்து அந்த இனிமையான பேச்சுத்திறன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக கை கொடுக்கும். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு பொதுவெளியில் குடும்பத்தோடு போகும்பொழுது உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ உங்களுடைய வருமானம் என்பது ஒரு தெளிவான ஒரு விருத்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இனிமையான பேச்சுத்திறன் உண்டு, குடும்பத்தில் மிதமிஞ்சிய மனமகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தில் வந்து ஏதாவது இந்த சுபகாரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போயிருக்கும், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முன்னெடுத்திங்கன்னா அந்த சுபகாரியங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். அதன் வழியிலிருந்து குடும்பத்தாரை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சிருப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண தடை அப்படிங்கிறது தான் இந்த மிதுன ராசியை சார்ந்த பெண்களுக்கு ரொம்ப சிரமத்தை தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அவர்களுக்கு அந்த திருமணத்தடை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விடுபடும். ஏன்னா சனியின் பார்வை என்பது வந்து பார்த்திங்கன்னா ராகுவின் சாரத்தில் நிற்கிது. சதாபிஷேக சனி பகவானாக நிற்கும் பொழுது தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே படப்படன்னு நடைமுறைக்கு வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 சனி, அஷ்டம அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்திலும் திருமணம் நடைமுறைக்கு வரும். இப்போ இந்த மாதிரியான ஒரு வலிமை பெற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த திருமணம் ரொம்ப அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். அதேமாதிரி நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு தன்மையில் அது இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ மிதுனராசியை சேர்ந்தவர்கள் வந்து இந்த திருமணத்திற்கான ஒரு முயற்சியை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னெடுக்கலாம். அது வந்து இந்த தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கையும் அமைகிறதுக்கான வாய்ப்பை பெற்றுத்தருகிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. தனது சமசப்த பார்வையால் வீரியஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் ராகுவின் சதய நட்சத்திரத்தின் காலில் வக்கரகதியில் நின்று உங்களுக்கு மிதமிஞ்சிய மன தைரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்னமோ பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த பிளான்லாம் எந்த விதமான சக்ஸஸும் பார்க்க முடியாத அல்லது அதில் ஏதாவது ஒரு தடைகளையும் தாமதங்களையும் சந்திச்சிட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு சரியான ஒரு வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கான அத்தனை வாய்ப்பையும் கொடுக்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். ஏன்னா அந்த சமசப்த பார்வையும் வீரியஸ்தானத்தின் மேலே இருக்கிறதுனால எதையும் திட்டம் போட்டு செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒன்றுமில்லை. குறிப்பாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த அரசு வேலை வாய்ப்பை பற்றி ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த காலகட்டத்தில் அந்த அரசு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வந்துடும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு மேலதிகாரிகளின் உதவி வழியிலோ அல்லது அரசு துறை அதிகாரிகளுடைய உதவி வழியிலோ அல்லது அரசியல்வாதிகளுடைய உதவிகளின் வழியிலேயோ உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஸோ ஒரு நிரந்தரத்தன்மையிலான அரசு அதிகாரத்தில் நீங்கள் அமர்வதற்கான அற்புதமான வாய்ப்பை பெற்று தருகிறது. குறிப்பாக உங்களுடைய தொழில், இந்த வேலை வாய்ப்பு, இது 2 விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு துறை ஆதாயத்தை முழுமையாக பெறுவதற்கான அத்தனை சந்தர்ப்பத்தையும் இந்த காலகட்டத்தில் முழுமையாக சுவீகரிக்கிறதுக்கான தன்மை உண்டு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் வெற்றியோடு பெற்று நலம் பெறுங்க. தனது 10ஆம் பார்வையால் சத்ருஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் வழியிலிருந்து வந்த அத்தனை தொல்லைகளையும் நிவர்த்தி செய்கிறார். கடன் சார்ந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குறார். ஸோ பொருளாதார ரீதியான கடுமையான சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்த மிதுன ராசிகளை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ரிலீஃப் உண்டு. குறிப்பாக இந்த வங்கி கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்களா, நிச்சயமாக அதெல்லாம் வந்து சேர்ந்துடும். அதே சமயம் சில இடர்பாடுகளும் உண்டு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டம் உருவாக்குகிறது. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேன்மையும்
உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு சரியான விழிப்புணர்வை நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. பெருமாள் வழிபாடு சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 5 மற்றும் 8ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். இளம் பச்சை, அடர் கருப்பு நிறம் அற்புதமான மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு வாரி வழங்கும். வாழ்த்துக்கள்.